ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட லாஸ்ட் நைட் தாட் என்னன்னு பார்க்கலாம். என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் இருந்தாங்கன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு கலெக்டிவ் ரீடிங், பைல் செலெக்ஷன் கிடையாது. இது ஒரு ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் வேணும், ஹீலிங் செஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் பர்சனோட லாஸ்ட் நைட் தாட். இதில் உங்கள் பர்சன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க கேட்டுறீங்க உங்கள் பர்சன்னா என்னன்ட்டு. நீங்கள் யாரை நினச்சிட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்களோ, உங்கள் மைண்டில் இருக்கிறவங்க, பர்சன் ஆன் யுவர் மைண்டு, சரிங்களா? அதான் அவங்கள தான் நான் வந்து அதுக்கான ரீடிங் தான் இது. அதை யாரை நினச்சிட்டு நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களோ அதுக்கான வீடியோ இது. ஸோ உங்கள் பர்சன் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் இருக்கிற பர்சன். ஓகே, அவங்களோட லாஸ்ட் நைட் தாட். உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க. யாரா வேணாலும் இருக்கலாம், உங்க ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். உங்க ரெண்டு பேருக்குள்ள உங்க ரெண்டு பேருக்குள்ள பேசி முடிக்கப்படாத விஷயங்கள், சடன் பிரேக்கப் தான் ஆகியிருக்கு. பிரேக்கப்னு சொல்லலாம், இல்லை வந்து நீங்கள் ஒரு சண்டையே போடாமல் அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு பிரிஞ்சிருந்த மாதிரி இருக்கு. அவங்க வந்து நீங்கள், எனக்கு தெரிஞ்சு இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து லவ்வை வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. இமோஷன்ஸை வந்து சப்ரஸ் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அவங்களுக்கு லவ் இருந்திருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் தான் எல்லாம், அது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. பட் உங்ககிட்ட இமோஷன்ஸை காமிக்காமல் இருந்தனால நீங்கள் தப்பாக நினச்சிருந்துருக்கலாம், சரிங்களா? ஓகே, இவங்க வந்து நீ லவ் பண்ணலையோ, என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, என் கூட பழகிறது வந்து இவங்களுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு தப்பாக நினச்சிருந்துருக்கலாம். இது உங்கள் சண்டைக்கு காரணமாக இருந்திருக்கும், பிரேக்கப் ஆகியிருக்கும், நோ கான்டாக்ட் வரைக்கும் போயிருக்கும். இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் சரியாக பேசிக்காமையே அவங்கவுங்க வாழ்க்கையை கொஞ்சம் கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி அவங்கவுங்க இப்போ சுத்தமாக கம்யூனிகேட் பண்ணாமல் இருப்பீங்க. இல்லை யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருப்பீங்க. இருந்த அந்த க்ளோஸான கனெக்ஷன் இருக்காது. இதுதான் சுச்சுவேஷன் மாதிரி தெரியுது. அவங்க ஃபீலிங் என்னன்னா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. எனக்கு வந்து உன் மேல ஃபீலிங்ஸ் நிறையா இருக்கு, பட் நான் உங்ககிட்ட வந்து காமிக்காம விட்டுட்டேன். நான் எப்ப வந்து என்னோட ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ் உங்ககிட்ட காமிக்கணுமோ அப்ப அதெல்லாம் நான் காமிக்காம சொல்லாம இருந்தனால நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. ஸோ இப்ப எனக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு. என்ன மாதிரியான புரிதல்? நீ வந்து கோவப்பட்டது, நீ என்கிட்ட கேட்ட கேள்விகள் எல்லாமே நியாயமானதுதான். இப்பதான் உன் சைடு என்ன நியாயம்னே வந்து எனக்கு புரிய ஆரம்பிக்குது. இருந்தாலும் உன்னை வந்து இப்ப நான் வந்து தொல்லை பண்ண விரும்பல. உனக்குரிய நான் வந்து ஸ்பேஸ் வந்து நான் கொடுத்தே ஆகணும். ஸோ இனி வந்து நான் நிறைய நான் உங்ககிட்ட வந்து ஸ்டெப் எடுத்து வந்தேன், இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணினேன். பட் இனி வந்து என்னால் வந்து சேஸ் பண்ண முடியாது. உன்னை வந்து நான் தொல்லை பண்ண விரும்பலை. அதுக்காக உன் மேலே லவ் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஜஸ்ட் உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். பட் உன் மேலே இருக்கிற இமோஷன்ஸ்லாம் வந்து இப்போ காமிக்கணுங்கிற நிலைமைக்கு இப்போ நான் வரல. ஐ மீன் இப்போ வந்து அவங்களோட சுச்சுவேஷன் அதுதான். உங்ககிட்ட வந்து எதுவுமே பேசுறதுக்கோ அந்த ஒரு தயக்கம் அவங்களுக்கு இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க மனசுல உங்ககிட்ட நிறைய உண்மைகள் வந்து அவங்க மனசுல இருக்கு. அதெல்லாம் ஒரு நாள் நான் கண்டிப்பா சொல்லுவேன், சரிங்களா? இப்போதைக்கு உங்களை சேஸ் பண்ண வேணாம். பட் ஒரு நாள் மேபி அவங்க கொஞ்சம் பழசெல்லாம் மறந்துட்டு அந்த காயங்கள்லாம் ஆறுனதுக்கு அப்புறம், காயங்கள்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு வருவாங்க. இல்லையா சுச்சுவேஷன் பார்ப்பாங்க, நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க, நீங்க என்ன மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்களுக்கு ஒரு அந்த ஒரு சுச்சுவேஷன் போனதுக்கு அப்புறம் அந்த சூழ்நிலையில தான் வந்து அவங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு ரெடியா வருவாங்க. இப்ப அவங்க தயங்குறதுக்கு காரணம் எனக்கு என்ன தெரியுதுன்னா, மேபி இது வந்தா மறுபடியும் கயாஸ் இருக்கும், மறுபடியும் பிரச்சனை போயிட்டே இருக்கும், நீங்க கோவப்படுவீங்க, சண்டை வரும், ஈகோ இருக்கும். அதனால நான் இப்ப எதுவும் உன்னை சேஸ் பண்ண விரும்பல, உங்ககிட்ட நான் எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ண விரும்பல. பட் இப்ப எனக்கு உன்னை பத்தி புரியுது. உன்னோட லவ் வந்து எந்த அளவுக்கு ஆழமான ஒரு லவ், நீ என்ன எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்க, நீ எந்த அளவுக்கு என்கிட்ட உண்மையா இருந்திருக்க, அது எல்லாமே எனக்கு புரியுது. ஸோ நான் உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்லணும், நிறைய இருக்கு. நம்ம வந்து எதுவுமே சரியா பேசாம வந்து பிரிஞ்சு போயிட்டோம். இது எல்லாமே அவங்க ஃபீலிங்ஸ் தான், சரிங்களா? ஸோ ரெண்டு பேரும் ஒரு சந்தோஷமா ஆரம்பிச்ச இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி ஆனது வந்து அவங்களுக்கு வந்து ஹாப்பியாவே கிடையாது. ரொம்ப 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 சேட், ரொம்ப கவலை. தே ஆர் மிஸ்ஸிங் யூ பேட்லின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க போற வாழ்க்கை பாதை வந்து அவங்களுக்கு எதுவுமே சரியா இல்லை. அது எல்லாமே வந்து லாஸ்ட் நைட் வந்து அவங்களுக்கு ஹெவி டீப் ஃபீலிங்ஸ்
ஃபீலிங்ஸ் குடுத்துருக்கு. இப்போ ஒரு லாஸ்ட் நைட் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய அவேக்கனிங் வந்திருக்கு. சரிங்களா? என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? உங்கள எந்த அளவுக்கு ஏமாத்தியிருக்காங்க? உங்க எமோஷன்ஸோட, ஃபீலிங்ஸோட எப்படி விளையாண்டோம்? இத்தன நாளா நம்ம ஏன் இந்த மாரி நம்ம ஏன் நடந்துக்கிட்டோம்? இத்தன நாளா என் பெர்சன் என்ன சுத்தி சுத்தி வந்தவங்கள இந்த மாரி நான் ட்ரீட் பண்ணிட்டனே! அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி. புரிதல் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு அவங்களுக்கு நாளுக்கு நாள். ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க இல்லாம அவங்க வாழ்க்கைய வந்து அவங்களால நெனச்சே பார்க்க முடியல. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா. அதனால தான் வந்து அவங்க என்னனாலும் சரி, இன்னும் நான் உங்ககிட்ட உண்மைய சொல்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாரி வராங்க. மேபி உங்ககிட்ட ஏதாவது சீக்ரெட் மறைச்சிருந்திருக்கலாம். தேர்ட் பார்ட்டிய பத்தின சீக்ரெட், இல்ல அவங்கள பத்தி ஏதாவது ஒரு சீக்ரெட் ரகசியம் இருந்திருக்கலாம். எமோஷன்ஸ வெளியில காமிக்காம இருந்திருக்கலாம். அதெல்லாம் உங்ககிட்ட ஒரு நாள் சொல்லணும். பட் இப்ப வந்து அதுக்கு சரியான நேரம் இல்ல. இப்ப புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லலாம். இப்போதைக்கு உங்ககிட்ட வந்து சேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல. சரி, நம்ம டேரோல பார்த்துடலாம். லாஸ்ட் நைட் ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு? இது கலெக்டிவ் ரீடிங்கிறதுனால நான் உங்களுக்கு கொஞ்சம் சைன்ஸும் குடுக்குறேன். அந்த சைனோட ஏன்னா பைல் செலக்ஷன் கிடையாது. அதனால. ஓகே. அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நான் ஒண்ணு சொன்னேன். இந்த உங்களைய தாண்டி அவங்க வாழ்க்கைய வந்து அவங்களால முன்னெடுத்து கொண்டு போக முடியல. உங்களை வந்து நீங்க இல்லாம அவங்க வாழ்க்கைய வந்து அவங்களால நெனச்சு பார்க்க முடியலன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பா உங்க ஆக்ஷன் எடுத்து வரணும். கண்டிப்பா வருவாங்க. பட் இப்ப கிடையாது. சரிங்களா? கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கும். மேபி ஒரு 6 வீக்ஸ் டூ 6 மந்த்ஸ் வரைக்கும் ஆகும். சரிங்களா? 6 வீக்ஸ் இல்ல 6 டேஸ்ல கூட உங்களுக்கு கம்யூனிகேஷனுக்கான சான்ஸ் இருக்கு. பட் அவங்க இன்னும் கொஞ்சம் ஹீல் ஆகணும். அந்த காயங்கள் ஆறணும். ஏன்னா ஒவ்வொருத்தரோட எனர்ஜி வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது ஹீல் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க உங்ககிட்ட வருவாங்க. ஏன்னா பட் அவங்க உங்ககிட்ட வரும்போது ரொம்ப பொலைட்டா இருப்பாங்க, காமா இருப்பாங்க. ஒரு நல்ல பாசிட்டிவான அப்ரோச்சா தான் இருக்கும். சரிங்களா? உங்களோட எனர்ஜி மட்டும் தான் அவங்கள ஹீல் ஆகுது பாருங்க. இந்த 2 கார்டு இருக்கும்போது அவங்க ஹீல் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்கள சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே. கண்டிப்பா ஒரு புது எனர்ஜி ஷிஃப்ட்டோட வரணும். அதுதான் அவங்களோட தாட்ஸ். அதுதான் அவங்க நெனைக்கிறாங்க. ஒரு பெரிய எனர்ஜி ஷிஃப்ட்டோட வரணும். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியுது, உங்க கூட இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்ல டீப்பா கனெக்ட் ஆகியிருக்கும். ஒரு சோல்மேட் கனெக்ஷன் நான் ஃபீல் பண்றேன். டீப் கனெக்ஷன் இருக்கு. ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் இருக்கு உங்க மேல. இந்த ஃபீலிங்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியா வந்து நான் எடுத்துக்க முடியாது. அப்படிங்கிற இப்போ உங்க மேல ஒரு நம்பிக்கையும் வர ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஒரு ட்ரஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்க தான் அவங்க வாழ்க்கையில வந்து சன், ஸ்டார் எல்லாமே. நீங்க தான் அவங்க வாழ்க்கையில வெளிச்சம் குடுக்குறீங்க. அவங்க பண்ண தப்பு எல்லாமே அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. லவ் வந்து ஒன் சைடடா இருந்திருக்கு. இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சைலன்ட்டா இருக்கிற டைம்ல இங்க பாருங்க 2 பக்கம் கப் வந்து ஈக்குவலா வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ அ லவ் வந்து ஈக்குவலா இருக்கணும். அப்பனா மட்டும் தான் இந்த ரிலேஷன்ஷிப்ப கொண்டு போக முடியுங்கிற ஒரு புரிதல் வந்து வந்திருக்கு. சரிங்களா? நீங்க காமிச்ச லவ்வ இப்ப அவங்க வேல்யூ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலேயே உங்களுக்கு வருவாங்க. உங்களுக்கு ஃபுல் அட்டென்ஷன் குடுப்பாங்க. 100% உங்களுக்குரிய அட்டென்ஷன் வந்து அவங்க கண்டிப்பா தருவாங்க. ஆக்ஷன் எடுப்பாங்க. பட் இப்ப அவங்க நம்பிக்கையோட இல்ல. நம்பிக்கை வந்து கண்டிப்பா கிடையாது. இது பாருங்க ரிவீல் அண்ட் 6 ஆஃப் வாண்ட்ஸ். கண்டிப்பா அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை வரணும், அந்த கரேஜ் வரணும், தைரியம் இல்ல. இப்போ உங்களை ஃபேஸ் பண்றதுக்கான தைரியம் கிடையாது. நீங்க மன்னிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. கண்டிப்பா நீங்க கோவமா இருக்கீங்க அப்படிங்கிற மாரி தான் நெனச்சிருந்திருக்காங்க. எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம், அந்த கரேஜ், அந்த தைரியம் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க உங்ககிட்ட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்ககிட்ட எல்லாமே மனசுல இருக்கிறத கண்டிப்பா சொல்லுவாங்க. பட் இப்ப வந்து சேஸ் பண்ண மாட்டாங்க. ஹீல் ஆயிட்டு இருக்காங்க. பட் இந்த சேஸ் பண்ணாத டைம்ல அவங்க ஏன் இவ்ளோ தைரியமா நான் சேஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்கன்னா, நீங்க அவங்கள விட்டுட்டு வேற எங்கேயும் போயிற மாட்டீங்க அப்படின்னு உங்க மேல ஒரு அதீத நம்பிக்கை. ஏன்னா அவ்ளோ லவ் காமிச்சிருக்கீங்க. இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பாருங்க எவ்ளோ லவ் வந்து இங்க எமோஷன்ஸ் வந்து இங்க ஃப்ளோ ஆகுதுன்னு. அந்த அளவுக்கு லவ் வந்து இப்ப என்னோட டர்ன். நான் குடுக்க கண்டிப்பா போயே ஆகணும். அப்பதான் என் பெர்சன வந்து நான் இழக்க மாட்டேன். என் பெர்சன நான் லூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, இது நாள் வரைக்கும் என் பெர்சன் என்கிட்ட காமிச்ச லவ் வந்து இப்ப நான் காமிக்க வேண்டியது இருக்கு. அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய பெரிய எனர்ஜி ஷிஃப்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த டிரான்சிஷன் வந்து நடக்கட்டும். கொஞ்சம் நீங்க பொறுமையா தான் இருக்கணும். சரிங்களா? பாருங்க பொறுமையா இருக்கணும்னு சொல்லும்போதே அதான் வருது. 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ். கண்டிப்பா நீங்க கொஞ்சம் வெயிட்டிங் எனர்ஜில இருக்கணும். நீங்க எந்த ஆக்ஷன் எடுக்க வேண்டாம். ஜஸ்ட் அமைதியா இருந்தீங்கன்னா போதும். ஏன்னா நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணது வந்து அதிகம். நீங்க பணமாகட்டும், இல்ல லவ் ஆகட்டும், உங்க எமோஷன்ஸ் கம்ப்ளீட்டா இந்த பெர்சனுக்காக நீங்க நெறைய எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. உங்களையவே வந்து இழந்துட்டு, உங்க ரெஸ்பெக்ட்ட விட்டுட்டு
இந்த பர்சனுக்காக நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. லவ் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக, இந்த பர்சன் மேல இருந்த லவ்க்காக. ஸோ அதுக்காகவே உங்களுக்கான ஒரு புது லவ், ஒரு எனர்ஜி ஷிஃப்டோட உங்க பர்சன் வரணுங்கிறதா வந்து அவங்களோட தாட்ஸ், அந்த எண்ணத்துல தான் இருக்காங்க. பட் எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. ஸோ கொஞ்சம் நீங்க டைம் கொடுத்து தான் ஆகணும். அவங்க அந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் எடுத்துக்கட்டும். அவங்க ஹீல் ஆகணும். இப்ப சேஸ் பண்ண மாட்டேன், இப்போதைக்கு நான் கம்யூனிகேஷனுக்குலாம் ரெடி இல்லைங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில தான் இருக்காங்க. இது வந்து கலெக்டிவ் ரீடிங், சரிங்களா? ஸோ எல்லா பர்சனும் இந்த மாதிரின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ரெசனேட் ஆகிறத எடுத்துக்கோங்க. நான் சில சயின்ஸ் கூட கொடுக்குறேன் உங்களுக்கான ரீடிங்கா அப்படிங்கிறதுக்காக. சரி, வேற என்ன நினைச்சாங்க? ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் தெளிவு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக கண்டிப்பா வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், எஃபர்ட் போடணும். இத்தனை நாள் வந்து உங்க பர்சன் வந்து எந்த முயற்சியும் பண்ணாம எல்லாமே வார்த்தையில மட்டும் இருக்கும், செயல்ல எந்த செயலும் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஃபால்ஸ் ப்ராமிசஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. உனக்காக நான் இருப்பேன், கடைசி வரைக்கும் இருப்பேன், உன் பண தேவைகள்லாம் நான் பார்த்துக்கிறேன், உன்னை விட்டு நான் யார்ட்டையும் போக மாட்டேன், இந்த மாதிரி ஃபால்ஸ் ப்ராமிசஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து உங்க மேலதான் இருக்கு, சரிங்களா? இந்த ரிலேஷன்ஷிப்பை உங்களை எப்படி அடுத்ததுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறது, அது வந்து அவங்களுக்கு மெயினா இருக்கு. இதை வந்து அவங்க சக்சஸ்ஃபுல்லா ஆக்கியே ஆகணும். இதுல பாதியில இருந்து விட்டுட்டு போறதுக்கோ அவங்க ரெடியா இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபோக்கஸ்ல தான் இருக்காங்க. அதுக்கான இன்னும் அவங்க நிறைய எஃபர்ட் போடுவாங்க. ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா இன்னும் நிறைய இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே அவங்களோட பிளான் தான். இன்னும் உங்களை நல்லா ஹார்டா இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. உங்க முன்னாடி வர்றது, உங்களுக்கு ஏதாவது ஒரு சைன் கொடுக்கறது, இன்னும் நான் உன்னே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க ஏதாவது ரியாக்ட் பண்றீங்களான்னு பாக்குறது, இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ்லாம் வந்து இன்டைரக்டா வந்து இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க, சரிங்களா? ஹெர்மிட். ஸோ கண்டிப்பாக ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் போயிட்டு தான் இருக்குது. எக்ஸ்பெஷலி லாஸ்ட் நைட் அவங்களுக்கு ஃப்யூச்சரை நினச்சி பிளான் பண்ணுறாங்க. ஷியோராக ஃப்யூச்சர் நினச்சி பிளான் பண்ணுறாங்க. இது எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற இன்ட்ராஸ்பெக்ஷன் போயிட்டுருக்கு. அவங்களே அவங்கள வந்து யோசிக்கிறாங்க, என்னென்னலாம் தப்பு பண்ணணும், என்ன மாதிரிலாம் நம்ம இவ்வளோ வந்து சீப்பாக நடந்துக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ஒரு அஷேம்டாக வெக்கப்படுறாங்கன்னே சொல்லலாம். ஸோ சந்தோஷம் இல்லாமல் இருக்காங்க, அதனால தான் உங்களை தேடுறாங்க. இந்த 2 கார்டும் பாருங்க, வெளிச்சத்தை வந்து தேடுறாங்க, சரிங்களா? இருட்டுல இருக்காங்க, சோ வெளிச்சத்தை தேடுறாங்க. அது மட்டும் இல்ல, இங்க வந்து தூரத்துல வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? ஒரு ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். தயாராயிட்டாங்கன்னு சொல்லல, கம்ப்ளீட்டா தயாராகல, ரெடி ஆகிட்டு இருக்காங்க, சரிங்களா? இதுதான். ஸோ நான் உங்களுக்கான எனர்ஜி நான் கொஞ்சம் சொல்றேன். நம்பர் 1 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நிறையா பேர் மேனுவலாகவே வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறையா டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. மேனிஃபெஸ்டேஷன் எக்ஸ்பெஷலி எழுதுறது அந்த மாதிரி கூட பண்ணிட்டு இருக்கலாம். உங்களோட எனர்ஜி ஓகே. இமோஷனலாக டிட்டாச் ஆகிட்டீங்க உங்க பர்சன்ட்ட இருந்து. இமோஷனலாக, ஃபிசிக்கலாக நீங்க மூவ் ஆன் ஆகிட்டீங்க, சரிங்களா? நீங்க மூவ் ஆன் ஆகிட்டீங்க. லவ் கிடைக்காம ரொம்ப நாள் வெயிட் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் ரொம்ப வெக்ஸ் ஆகி இதுக்கு மேல என்னால முடியாது, என்ன விட்டுருன்னு சொல்லிட்டு நீங்களே விலகிட்டீங்க. நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை உங்க பர்சன் கொடுக்கல. ஏதாவது ஒரு சைன் உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. அதிகமா உங்க எனர்ஜி வந்து கடகம், விருச்சகம், மீனம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே, இப்ப வந்து உங்க இமோஷன்ஸ் எல்லாம் வந்து மறுத்து போயிருச்சுன்னு சொல்லலாம், நம்ப ஆயிருச்சு, ஓகேங்களா? அப்பப்போ வந்து எட்டி பார்க்குது உங்கள் பர்சனோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ். அதெல்லாம் வந்து உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி ஆயிடுச்சுன்னா, ரொம்ப ஒரு உணர்ச்சியே இல்லாத மாதிரி ஆயிட்டீங்க. இமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண பழகிட்டீங்க. அழுக கூட வர்றதில்ல, எனக்கு அழுகணும்னு கூட தோணலை, ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டீங்கன்னு சொல்லலாம். லவ் எதிர்பார்த்து ஏமாந்து இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் ஆகிட்டீங்க. இமோஷனல் டிட்டாச்மெண்ட்டுங்கிறது வந்து ட்ரை தான் பண்ணுறீங்க, சாரி, கம்ப்ளீட்டாக இமோஷனலாக டிட்டாச் ஆகலை, பட் ஃபிசிக்கலாக டிட்டாச் ஆகிட்டீங்க. இல்லை எனக்கு போதும்னு உங்கள் ப்ரெசன்ஸை வந்து அவங்ககிட்ட காமிக்க ரெடியாக இல்லை. ஆனா உங்க பர்சன் வெயிட் பண்றாங்கங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுது. உங்க பர்சன் உங்களை மிஸ் பண்றாங்கங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுது. நீங்க போனா அவங்க மிஸ் பண்ணுவாங்க, அவங்க ஏங்குவாங்க, அவங்க அழுவாங்க, அது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் ஏன்னா அந்த அளவுக்கு 2 பேருக்குள்ளயுமே ஒரு லவ் இருந்திருக்கு. இருந்தாலும் வேணாம், நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி பிசிக்கலா டிட்டாச் ஆகிட்டாலும் இமோஷனலா டிட்டாச் ஆக ட்ரை பண்றீங்களே தவிர கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இமோஷன்ஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கீங்க. ஏதோ ஒரு எனர்ஜி. கன்னி, மகரம், ரிஷபம்,
ஃபினான்ஷியலா வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஃபினான்ஷியலா ஒண்ணு ஸ்ட்ராங் பெர்சனா இருப்பீங்க. இல்லைன்னா கரியர்ல வந்து ஐ மீன் பண விஷயத்துல வந்து அடுத்த ஸ்டெப் வந்திருப்பீங்க. முதல்ல இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப வந்து ஒரு ஸ்டெப் கொஞ்சம் பணம் பார்க்கறது, ஏர்ன் பண்றது அந்த மாதிரியான ஒரு எனர்ஜில இருக்கீங்க. லவ் குடுத்துட்டு இருந்தீங்க, பணம் குடுத்துட்டு இருந்தீங்க. அப்ப அது 2யுமே வந்து புல் பேக் பண்ணிட்டீங்க. 2மே இப்ப போறதில்ல. உங்ககிட்ட இருந்து பணமும் போறதில்ல. உங்ககிட்ட இருந்து லவ், கேர், அந்த நர்ச்சரிங் எதுவுமே வந்து கிடையாது. எல்லாமே வந்து புல் பேக் பண்ணிட்டீங்க. உங்கள மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுல நிறைய பேர் டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே. உங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு நான் சொல்லியிருந்தேன். இமோஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா சப்ரஸ் பண்ணி வைக்கிறீங்க. சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்றீங்க. உங்க பர்சனுக்கு உங்க லைஃப்ல நடக்கிறது தெரியக்கூடாது அப்படிங்கறதுல வந்து நிறைய பேரு இது ஒரு இன்டெலிஜென்ட் மூவ் மாதிரி தான். ரொம்ப சைலண்ட் ஆயிட்டீங்க. ரொம்ப ரொம்ப சைலண்ட். எஸ். உங்க பர்சனுக்கு வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு. தேர்ட் பார்ட்டிலாம் இருக்காங்க. அதனாலதான் குழப்பத்துல இருக்கீங்க. இன்னும் வந்து ஸ்ட்ரக் எனர்ஜி. இந்த பர்சன் வேணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி தான். நெகட்டிவான எனர்ஜி தான். ஸோ இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து நெகட்டிவா இருக்கீங்க. கொஞ்சம் மேபி நீங்க கொஞ்சம் பாசிட்டிவா இருந்திருந்தாலும் அகைன் வந்து அந்த ஒரு லூப்குள்ள மாற்றுறது, மறுபடியும் உங்க பர்சனோட ஞாபகத்துல உள்ள இப்ப இறங்கி இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப 7/7 போர்ட்டல் வேற ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா? ஸோ எனர்ஜி வந்து பயங்கரமா இருக்கும். இந்த இமோஷன்ஸ்லாம் வந்து வேற லெவல் ஹெவியா இருக்கும். டீப் ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்ப எந்த மாதிரி இருக்குதுன்னா ஏதோ ஒரு மாயையில இருக்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? ஏதோ ஒரு மாயை. என்ன நடக்குது, என் லைஃப்ல என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாம 3D வேர்ல்ட்ல நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் வந்து அதிகமாகுது. என்னது இது அப்படிங்கிற மாதிரி இந்த கனெக்ஷன் வந்து உங்களைய பாடாப்படுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? உங்களுக்கு வேற ஆப்ஷனும் வர மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு ரொம்ப பெரிய தொல்லையா இருக்கு. மேரேஜ் ப்ரப்போசல் வர மாதிரி இருக்கு. இதுல இன்னொரு எனர்ஜி நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். உங்களுக்கு வேற ப்ரப்போசல்ஸ் கண்டிப்பா வந்துகிட்டு இருக்கு. லவ் ப்ரப்போசல்ஸா இருக்கலாம், இல்ல மேரேஜ் ப்ரப்போசல், ஃபேமிலி சைடு இருந்து ஒரு ப்ரெஷர் இந்த மாதிரி இருக்கு. ஸோ நீங்க ஸ்டக் ஆகி இருக்கீங்க. என் பர்சனுக்காக வெயிட் பண்ணலாமா, இல்ல நான் வேற கல்யாணம் பண்ணிட்டு போலாமா, இல்ல நான் லவ் பண்ற நான் எங்கிட்ட லவ் சொல்றவங்களை தேடி போலாமா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்லயே இருக்கீங்க. சரிங்களா? அதே நேரத்தில் இன்னொரு கன்ஃபியூஷன் என்னன்னா, இந்த பர்சன் நியூவா வர ப்ரப்போசல்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களோட எனக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பயம் இருக்கு உங்களுக்கு. ரொம்ப கம்மியான எனர்ஜி. உங்கள் எனர்ஜி தான் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. சரிங்களா? கான்ஃபிடென்ட்டாக தன்னம்பிக்கை அதிகமாக வளர்ந்துருக்கு. செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜிக்கு வந்திருக்கீங்க. உங்களை வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. டயட் இருக்கீங்க. உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிறீங்க. எல்லாரோடையும் நல்லா கொஞ்சம் கலகலன்னு பேசி சிரிக்கிறது. இது ரொம்ப ஃபியூ எனர்ஜிஸ் தான். பட் மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இதில் தான் இருக்கீங்க. சரிங்களா? என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்டக் ஆகி நிற்கிறீங்க. என்ன ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு ஸ்டக் ஆகி நிற்கிறீங்க. சரி, நம்ம யூனிவர்ஸோட இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு சைன் மேட்ச் ஆனாலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகும். நம்ம யூனிவர்ஸ்கிட்ட இருந்து கைடன்ஸ் கேட்கலாம். இப்போ இந்த நிலைமையில் நீங்கள் என்ன பண்ணணும்? வியூவர்ஸ், இப்போ இந்த நிலைமையில் உங்களுக்கான கைடன்ஸ், இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் என்ன பண்ணணும்? யூனிவர்ஸோட கைடன்ஸ் உங்கள் மேலே உங்களுக்கு வந்து சந்தேகம் நிறையா இருக்குது. என் லைஃப் இப்படியே போயிட்டுருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் நிறையா இருக்குது. நிறையா ஃபெயிலியர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன் எனக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த சந்தேகம் இருக்குது. அதே மாதிரி நடக்காத ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டுட்ருக்கீங்க. இப்போ வந்து எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷன், இந்த சூழ்நிலையவே மாற்றவே முடியாது. ஆனால் உங்கள் எனர்ஜி எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. பிடிக்காத விஷயங்களை நிறுத்த பார்க்குறீங்க. பிடிச்ச விஷயங்களை வந்து நடந்தே ஆகணும், பிடிக்காத விஷயங்கள் உடனே நிறுத்திடணும் அப்படிங்கிற மாதிரி மூச்சு விடவே முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டுட்ருக்கிற மாதிரி தெரியுது நிறையா பேர். நீங்கள் வந்து எஃபர்ட் வந்து நீங்கள் வந்து மேனுவலாக போடலைனாலும் உங்களோட தாட்ஸே வந்து கன்ஃபியூஷன்ஸ் ஓவராக உங்கள் எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. தேவையில்லாத விஷயங்களை வந்து நிறைய யோசிச்சு உங்கள் எனர்ஜி வந்து வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அவ்வளோ எனர்ஜி வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. யூனிவர்ஸ் சொல்கிற விஷயம் நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை நிறையாவே பண்ணிட்டீங்க. சரிங்களா? நிறையாவே பண்ணிட்டீங்க. இப்போ எது சரி இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நிரந்தரம் கிடையாது. நீங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிற விஷயங்கள், உங்கள் மென்டலியும் சரி ஃபிசிக்கலும் சரி, உங்களை எது டயர்ட் ஆக்குதோ அந்த விஷயத்தை தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அது ஒர்த்தே கிடையாது. பேலன்ஸ் பண்ண கற்றுக்கோங்க. சிம்பிள். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் உடனே நடக்கணும்னு நினைக்கிறதும் தப்பு.
பிடிக்காத விஷயம் உடனே நிறுத்திடணும், இதுக்கு மேலே இது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதும் தப்பு. எல்லாமே யூனிவர்ஸோட கையில், டிவைனோட கையில் இருக்குது. ஸோ பேலன்ஸ் பண்ண கற்றுக்கோங்க. இமோஷன்ஸ் ஆகட்டும், உங்களோட எஃபர்ட் ஆகட்டும், எல்லாமே பேலன்ஸ் பண்ண கற்றுக்கோங்க. நிறையா உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ரெண்டாவது விஷயம், உங்கள் ஃபோக்கஸ் இப்போ நீங்கள் எங்கே இருக்குது. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம சொல்லணும்னா, ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் ஆன விஷயத்தில் உங்கள் ஃபோக்கஸ் கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா அது ஃபெயிலியர் ஆகிட்டே தான் இருக்கும். எதில் ஃபோக்கஸ் இருக்குது? உங்கள் ஒரு பாசிட்டிவாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றியே யோசிக்க அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும். சரிங்களா? ஸோ உங்கள் ஃபோக்கஸ் எங்கே இருக்கோ அதில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவிட்டி வளரும், பாசிட்டிவாக யோசிச்சிங்கன்னா பாசிட்டிவிட்டி வளரும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ உங்களோட வாழ்க்கை உங்கள் கையில் தான். உங்களுக்கு பிடிச்சமான வாழ்க்கையை ரியாலிட்டிக்கு, வெளி உலகத்துக்கு கொண்டு வரது கம்ப்ளீட்டாக உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் உங்கள் ட்ரீம் என்ன, உங்கள் கோல் என்ன, அதை செட் பண்ணுங்கள், அதை சேஸ் பண்ணுங்கள். சரியா? தேவையில்லாத விஷயங்களை சேஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் மேலே இருக்கிற சந்தேகத்தை ஸ்டாப் பண்ணுங்கள். உங்களுக்கான டைம் கண்டிப்பாக வரும். சரியா? உங்களுக்கான டைம்னு ஒன்று இருக்குது, இதே மாதிரி போகாது. ஸோ நெகட்டிவாக இருக்கீங்க, ஸ்டக்காகி இருக்கீங்கன்னா அந்த ஸ்டக் எனர்ஜியிலேருந்து வெளியில் வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு லைஃப்பை வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு ஆங்கிளில் பார்க்க ஆரம்பிங்க, வித் ஃப்ரெஷ் எனர்ஜி. சரிங்களா? ரொம்ப பாசிட்டிவாக, கான்ஃபிடென்ட்டாக, என்னால் எல்லாமே முடியும், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிக்கு உங்களை ஷிஃப்ட் பண்ணுங்கள். அது உங்களால் மட்டும்தான் முடியும். ஏன்னா டேரோவில் சொல்லலாம், வீடியோஸ் நீங்கள் நிறையா பார்க்கலாம், உங்களை வந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரி என்ன வேணாலும் சொல்லலாம். பட் அது கேட்டுட்டு போகிறது ஓகே, பட் அதை பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான உங்களுக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங், டேரோ கிளாஸ் அண்ட் ஹீலிங் செஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.